எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம துர்கா சூர்யாவில் ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம், சூர்யா வந்து காஃபி குடிச்சிட்டு செம ஷாக்கில் இருந்தார். எப்படி மாறி கலக்கிற மாதிரியே வந்து துர்கா காஃபி கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே இன்றைக்கி கண்டினியூ ஷாக்கு, இன்னும் ஷாக்கு மேலே ஷாக் வரப்போகுதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. அதுக்குள்ளே வந்து நம்ம துர்கா வந்து சமையல் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக சமைக்கிறாங்க. சாம்பார், கூட்டு, பொரியல். இதில் ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாமே சூர்யாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாமே சமைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹாசினி, அந்த பக்கம் வந்து பார்வதி அம்மாவுக்கு செம ஷாக்கு. நம்ம எதுவுமே சொல்லலையே, எப்படி இவளுக்கு தெரியுது இது வந்து நம்ம சூர்யாவுக்கு பிடிச்ச சாப்பாடு வெரைட்டிஸு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குமே புரியல. அதுக்கப்புறமா சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க. சூர்யா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்ப போகிறாரு. அப்போ பார்வதி அம்மா சொல்கிறாங்க, இரு கிளம்பாதப்பா, நீ சாப்பிட்டுட்டு போனோன்னே அவர் வந்து எப்பவும் போல் முசுறு பிடிக்கிறாரு. இல்லை எனக்கு வேணாம், இப்போ சாப்பாடு தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் பார்வதி அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி தயவுசெய்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னதுனால அவரும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்து பரிமாறுறது அவருக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் அவங்க தான் பரிமாறுறாங்க. பரிமாறும் போது அவர் பார்க்கும்போதே அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, என்னடா இது, எனக்கு பிடிச்ச வெரைட்டி ஆஃப் சாப்பாடு தான் இங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எப்படியும் வந்து ஹாசினி தான் சொல்லியிருப்பான் எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவங்க வந்து பரிமாறி முடித்தோன்னே அவர் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாரு. அவருக்கு அப்படியே ஷாக்கு, என்னடா இது, டிஷ்ஷஸ் தான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ சாப்பாடு வந்து எப்படி மாறி செய்கிற அப்படியே அதே டேஸ்ட் இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அவரே வாய் விட்டு சொல்லிடுறாரு, என்ன மாய ஜாலம் பண்ணியோ தெரில, எப்படி வந்து உன்னால் மாறியே வந்து சமைக்க முடியுது, எனக்கு ஒன்றுமே புரியல, உன்னால் எப்படி அந்த எல்லா விஷயங்களும் மாறிக்கிட்டு இருந்து தெரிஞ்சிருக்க முடியுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சங்கரபாண்டியனும் நம்ம தாராவும் வந்து ஷாக்கில் இருக்காங்க. இது என்ன அவ தானே மாறி அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ so much for watching.